அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய இறுதி பாடலான திருப்பாவை 30ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே, திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிறைஞ்சி, அங்கப் பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை, பைங்கமலத் தண்டரியல் பட்டர்பிரான் கோலை சொன்ன, சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே, ஈங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத்துத் திருமாலால் எங்கும் திருவருளை பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், திருப்பார்க்கடலை கடைந்த மாதவனே கேசவனே, நிலவு போன்ற திருமுகத்தையுடைய பெண்கள், அதாவது கோபியர்கள் கண்ணனை சென்று வணங்கி பரிசு பெற்று அகமகிழ்ச்சி அடைந்த விதத்தை அழகிய புதுவையின், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரின் குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்த பெரியாழ்வாரின் மகளாகிய ஆண்டாள் சொன்னது போல், சங்கத்தமிழ் மாலை போன்ற இந்த 30 பாடல்களையும் தவறாமல் பக்தி முறைப்படி பாடுபவர்களுக்கு 4 பெரிய மலைகளைப் போன்ற தோள்களையும் செந்நிறக் கண்களையும் அழகிய திருமுகத்தையும் உடைய செல்வ வடிவான திருமாலின், அதாவது கண்ணனின் அருளால் எல்லா இடங்களிலும் திருவருளை பெற்று இன்பமடைவார்கள். இது சத்தியம் என கூறப்படுகிறது. மேலும் அனைத்து பாடலின் இறுதியில் எம்பாவாய் என குறிப்பிடுவது பெண்களை அழைத்து பாடும் விழி என்று பொருளாகும். எனவே மாதவன் கேசவன் போன்ற இறைவனின் திருநாமங்களால் கண்ணனை போற்றி அவரது பெருமைகளை இந்த பாடலின் வரிகளால் ஆண்டாள் எடுத்துரைக்கிறார். மேலும் இந்த பாடலின் முக்கியத்துவம் என்னவென்றால், இது பாவை நோன்பின் இறுதி பாடல். நோன்பின் பலன்களை பெற்று இறைவனின் அருளை பெறுவதற்கான உறுதிமொழியை இது கூறுகிறது. ஆண்டாள் தன்னை பெரியாழ்வாரின் மகளாகக் கூறி தன்னுடைய பாசுரங்களை போற்றுவதோடு அவற்றை பாடுபவர்களுக்கு கிடைக்கும் நற்பேறுகளையும் எடுத்துரைக்கிறார். மேலும் கர்ம ஞான பக்தி யோகங்களின் சிகரத்தைத் தொட்டு இறைவனுடன் இரண்டரக் கலக்கும் நிகழ்வையும் உலக உயிர்களுக்கும் அருள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இருக்க வேண்டும் என இந்த திருப்பாவை உணர்த்துகிறது. திரு ஆண்டாள் இயற்றிய இந்த 30 பாடல்களை பாடும் பக்தர்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்தில் மழை பொழிந்து நாடு செழிக்கும், பசுக்கள் பால் சுரக்கும், செல்வங்கள் பெருகும், இறைவனின் அருளும் இன்பமும் நிறைந்து வாழும் நிலை உண்டாகும். பட்டர்பிரானின் மகள் ஆண்டாளின் பக்தி, இலக்கியம், தத்துவம் நிறைந்த இந்த பாடல்களை இயற்றி இறைவனை அடைவதற்கான வழியை காட்டுகிறார். திருப்பாவை 30 நோன்பின் நிறைவாக இறைவனிடம் பொருள் கேட்காமல் பக்தி மட்டுமே வேண்டும் என்ற உயர்ந்த நிலையை விளக்குகிறது. மேலும் இந்த பாடல்களை பாடுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளையும் எடுத்துரைக்கிறது. ஆண்டாள் தங்களுக்காக எந்த பொன்பொருளையும் கேட்காமல் இறைவனின் அருள் ஒன்றே போதும் என்று கூறி இந்த நோன்பை முடிக்கிறார். இதுவே இந்த திருப்பாவையின் அனைத்து பாசுரமும் நமக்குச் சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இந்த திருப்பாவையின் அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இந்த சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற தகவல்களை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.